ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி வந்து எக்கில் அல்வா, ஸ்பைசி எக் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இது வந்து வேலூரில் எப்படி மீன் சேமியா கிடைக்குமோ ரோட்டோரத்தில், அதே மாதிரி இந்த ஸ்பைசி எக் அல்வா, முட்டை அல்வா வந்து அங்கே கிடைக்கும். இது வந்து ஸ்பைஸியாக இருக்கும், அல்வா வந்து ஸ்வீட்டாக இருக்கும்ன்ற இல்லையா, அந்த ஸ்வீட்டாக இல்லாமல் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாவை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட சைடில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க, இப்போ ஒரு கடாயில் இப்போ 4 முட்டையை நம்ம உடச்சி வச்சுருக்கோம். 4 முட்டை கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வேலூர் கோட்டை இருக்குது இல்லையா, வேலூர் கோட்டைக்கு பின்னாடி வந்து ஈவினிங் 4 மணிக்கு மேலே தள்ளு வண்டிகளில் நிறைய ரோட்டோர சின்னதாக டிஃபன் ஸ்டால்ஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் சேமியா வந்து அப்பத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ வந்து இது கூடவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக் அல்வா, ஸ்பைசி எக் அல்வாவை வந்து அங்கே விற்றுட்ருக்காங்க. இது ரொம்பவே ஃபேமஸ் அங்கே. இந்த மீன் சேமியா வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் வீடியோஸில் போடுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த எக் அல்வாவை போடுறதே கிடையாது. இது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வேறு இது யாருமே அதை பற்றி போட மாட்டாங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு வெங்காயத்தை பாதியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த எண்ணெயில் போட்டு ப்ரௌன் ஆனியன் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆனியனை வர அளவுக்கு குக் பண்ணி அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டிங்கில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 காடை முட்டை எடுத்துருக்கேன். 2 காடை முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த காடை முட்டையும் வந்து இதில் நம்ம இந்த எண்ணெயில் தான் போட போகிறோம். இந்த எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதே எண்ணெயில் போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டுட்டு இப்போ 2 காடை முட்டையை போட்டுறேன். இது வந்து கோழி முட்டை கிடையாது, காடை முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து அந்த வேலூர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நம்ம வந்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போட்டு ஒரு பவுட்ரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். அதே எண்ணெய் தான், எண்ணெய் மாற்ற வேண்டாம். அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்னன்றதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது வந்து வேலூரில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே வந்து ஈவினிங்கில் நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது அங்கே இருக்க கடையில் இது நான் வந்து சாப்பிட்டு வந்துட்டுருப்பேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கூட வந்து சேமியா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தக்காளி நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அது இப்போ ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் பவுடர், கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதை காரம் தேவையான அளவுக்கு நமக்கு சில்லி பவுடரும் கொஞ்சமாக ஜீரா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் தண்ணியெல்லாம் விட தேவையில்லை, தண்ணி விடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சால்ட்டை போட்டு, அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி முட்டையிலேயே பீட் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவைன்ற பட்சத்தில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்க்கறதுக்கு முதல்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா முட்டை கலக்கி மாதிரி தெரியும், ஆனால் இது முட்டை கலக்கி வராது. இது வந்து ரொம்பவே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கடைசியில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வருது. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் குக் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லாயிருக்கும், பட் வந்து சில பேருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. அது முட்டை வந்து ஆஃப் குக்கில் இருந்தால் சரிங்களா. இப்போ நான் வந்து நல்லா குக் பண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரையாக பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு.
இப்போ இதுக்கு கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் சால்ட்டை செக் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். சால்ட்டு ஓகேனா விட்டுட்டு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்க போகிறேன். இப்போ கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கேன். இப்போது கொத்தமல்லி தழையும் கொஞ்சோண்டு போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம இது பவுலில் செட் பண்ணிக்கலாம். பவுலில் செட் பண்ணும்போது இப்போ நம்ம ப்ரௌன் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் ப்ரௌன் ஆனியனை மேலே போடுங்க. 2 காடை முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிளேட்டில் ரைஸையும் மத்தி மீன் குழம்பையும் போட்டுட்டு இது வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு